வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லி நீங்களும் அசத்தலாம். பலவித பிரச்சனைகளுக்கு சில எளிய வீட்டு வைத்தியத்தால உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கவங்களையும் அசத்தக்கூடிய குறிப்புகளை பார்க்கலாம். மந்தார இலையோட கொத்தமல்லி, இஞ்சி, உளுந்து, உப்பு, புளி, மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா பித்த வாந்தி உடனே நிக்கும். கோதுமைய பொன்னிறமா வறுத்து அதை அரைச்சி தேன்ல கலந்து சாப்பிட்டு வர மூட்டு வலி குணமாயிடும். இளம் வயதினர் டெய்லி ஒரு கப் பால் குடிச்சு வந்தா கால்சியம் சத்து அதிகமாகி எலும்புகள் பலம் பெறும். பெண்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தா மார்பக புற்றுநோய் வராம தடுக்கலாம். தயிர் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. தயிர்ல ப்ரோபயோட்டிக் சத்து அதிகமா இருக்குது. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோட அலர்ஜி வராமையும் தடுக்கும். உடல் சூடு உள்ளவங்களுக்கு பச்சை பயிறு, மோரு, உளுந்த வடை, பனங்கற்கண்டு, வெங்காயம், சொரக்காய், நெல்லிக்காய், வெந்தயக்கீரை, மாதுளம்பழம், இளநீர் இதெல்லாம் சாப்பிட்டா உடல் உஷ்ணம் உடனே நின்னுடும். சுண்டைக்காய உணவுல சேர்த்துக்கிட்டா வயிற்று பூச்சி தொல்லைக்கு முடிவு கட்டிக்கலாம். சமையலுக்கு கைக்குத்தல் அரிசி பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. அதுல அதிக அளவு நார் சத்து நிறைஞ்சிருக்குது. கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி திராட்சையோட தோல்லையும் விதையிலையும் அடங்கியிருக்குது. அதோட வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டக்கூடியதாவும் இருக்குது. பீட்டா கரோட்டின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு கேரட், முட்டைக்கோஸ், சக்கரவள்ளி கிழங்கு, பச்சை நிறக்கீரைகளை உணவுல எடுத்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.